been thinking a lot about faith. விசுவாசத்தை குறித்து நான் பல காரியங்களை நினைத்துக் கொண்டிருந்தேன். Because nowadays a lot of people talk about faith. ஏனென்றால் இந்த நாட்களில் அநேகர் விசுவாசத்தை குறித்து பேசிக் கொண்டிருக்கிறார்கள். But they are only talking about faith for earthly things. ஆனால் அவர்கள் எல்லாரும் பூமிக்குரிய காரியத்திற்காக தான் விசுவாசத்தை பற்றி பேசுகிறார்கள். They are telling you how to have faith to make money. பணத்தை எப்படி சம்பாதிப்பது என்பதற்கு விசுவாசம். Or if you got a scooter, how to have faith to get a car. ஸ்கூட்டர் இருந்தால் கார் வாங்குவதற்கு எப்படி விசுவாசம் கொள்வது. Or if you got a 2-bedroom house, how to have faith to get a 4-bedroom house. 2 படுக்கை அறை கொண்ட வீடு உங்களுக்கு இருந்தால் 4 படுக்கை அறை கொண்ட வீட்டை எப்படி வாங்குவது என்று விசுவாசத்தை போதிக்கிறார்கள். These are all the businessmen who come back into God's house. இவர்கள் எல்லாரும் யார்? தேவனுடைய வீட்டுக்கு வரக்கூடிய வியாபாரிகள். And Jesus will drive them all out. இவர்கள் எல்லாரையும் தேவன் இயேசு விரட்டி விடுவார். Jesus wants us to have faith. நமக்கு விசுவாசம் இருக்கும்படியாக இயேசு விரும்புகிறார். Become like him. அவரைப் போல மாறும்படியாக அவர் விரும்புகிறார். So here is what I have understood about faith. இங்கே விசுவாசத்தை குறித்து இப்படி நான் விளங்கி இருக்கிறேன். That if there's something promised in God's word, தேவனுடைய வார்த்தையிலே ஏதாவது ஒன்று வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டிருந்தால் அல்லது நமக்கு வாக்கு பண்ணப்பட்டிருந்தால், faith is this. இதுதான் விசுவாசம். That you believe, listen carefully, that you believe that God is more eager to give it to you than you are to receive it. எந்த அளவுக்கு நீங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று நீங்கள் விரும்புகிறீர்களோ அதை காட்டிலும் அதிகமாக அவர் உங்களுக்கு கொடுக்க வேண்டும் என்று விருப்பம் உள்ளவராக இருக்கிறார். அதுதான் விசுவாசம். உதாரணமாக, you want your sins forgiven? உங்களுடைய பாவங்கள் உங்களுக்கு மன்னிக்கப்பட வேண்டும் என்று விரும்புகிறீர்களா? God is more eager to forgive your sin than you are to get your sins forgiven. உங்களுடைய பாவங்கள் மன்னிக்கப்பட வேண்டும் என்று நீங்கள் எந்த அளவுக்கு விரும்புகிறீர்களோ அதை காட்டிலும் பல மடங்கு அதிகமாய் அவர் உங்களுக்கு மன்னிக்க வேண்டும் என்று விரும்புகிறார். If you can believe that, you got faith. இதை மட்டும் நீங்கள் விசுவாசித்தால் அதுதான் விசுவாசம். Or do you want to be filled with the Holy Spirit? அபிஷேகத்தினாலே நிரப்பப்பட வேண்டும் என்று விரும்புகிறீர்களா? Do you want the baptism in the Holy Spirit and fire? பரிசுத்த ஆவியினாலும் அக்கினியினாலும் அபிஷேகம் பண்ணப்பட வேண்டும் என்று விரும்புகிறீர்களா? You can't get it if you don't have faith. உங்களுக்கு விசுவாசம் இல்லாவிட்டால் அது உங்களுக்கு கிடைக்காது. If you think I am so eager to get it, but God is not so eager to give it to me. நான் அதை பெற்றுக்கொள்வதற்கு எவ்வளவோ வாஞ்சியுள்ளவனாக இருக்கிறேன் சகோதரரே, ஆனால் தேவன் அதை கொடுக்க வேண்டும் என்று அவருக்கு வாஞ்சிக்கிறேன் என்று சொன்னால் you'll never get it in 100 years. 100 ஆண்டுகள் ஆனாலும் உங்களுக்கு கிடைக்க போவதில்லை. But if you can believe, ஆனால் நீங்கள் மட்டும் அதை நம்பினால், that God is more eager to give me that than I am to receive it. நான் அதை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று எந்த அளவுக்கு விரும்புகிறேனோ அதை காட்டிலும் அதிகமாக எனக்கு கொடுக்க வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். You will get it. நீங்கள் அதை பெற்றுக்கொள்வீர்கள். Do you need healing from some sickness? ஒரு வியாதியிலிருந்து உங்களுக்கு குணமாக்குதல் தேவைப்படுகிறதா? You say, oh, I am so eager for it, but God is not so eager to heal me. நான் இதை சுகத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று எவ்வளவோ நான் வாஞ்சியா இருக்கிறேன், ஆனால் தேவனுக்கு அது விருப்பம் இல்லை என்று சொன்னால், praying to him day and night, இரவும் பகலும் நான் அவரை நோக்கி ஜெபித்துக் கொண்டிருக்கிறேன். He can heal me like that. அவர் எப்படி ஒரு சணப்பொழுதிலே சுகமாக்க முடியும்? But he is not so eager to heal me. ஆனால் என்னை குணப்படுத்துவதற்கு அவருக்கு அவ்வளவு விருப்பம் இல்லை. Then you won't be healed in 100 years. 100 ஆண்டுகள் ஆனாலும் உங்களுக்கு சுகமே கிடைக்காது. Because you don't have faith. ஏனென்றால் உங்களுக்கு விசுவாசம் இல்லை. Faith is to believe that God is more eager to do that for me than I am to receive it. பெற்றுக்கொள்வதற்கு எனக்கு இருக்கக்கூடிய விருப்பத்தை காட்டிலும் கொடுக்க வேண்டும் என்று தேவனுக்கு இருக்கக்கூடிய விருப்பமானது அதிகமாக இருக்கிறது என்று நம்புவதுதான் விசுவாசம். எதுவா இருந்தாலும் சரி. You have a verse here that Jesus will supply all your need. தேவன் உங்கள் தேவைகளை எல்லாம் சந்திப்பார் என்ற ஒரு வார்த்தை இங்கே எழுதப்பட்டிருக்கிறது. You have a need. உங்களுக்கு ஒரு தேவை இருக்கிறதா? Doesn't matter what that need is. அது எந்த தேவையா இருந்தாலும் பரவாயில்லை. Maybe you need a job. உங்களுக்கு ஒரு வேலை தேவைப்படலாம். And you've been trying. நீங்கள் அந்த வேலைக்காக முயற்சித்துக் கொண்டிருக்கிறீர்கள். You believe God is more eager to give you a job than you are to get it? நீங்கள் அதை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று எண்ணுவதை காட்டிலும் அதிகமாக அதை கொடுக்க வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார் என்று நம்புகிறீர்களா? Maybe some of you are praying that you get a good wife or a good husband. நல்ல மனைவி எனக்கு தேவை அல்லது நல்ல கணவன் எனக்கு தேவை என்று சிலர் ஜெபித்துக் கொண்டிருக்கிறீர்கள். Who gave Adam a wife? ஆதாமுக்கு மனைவியை கொடுத்தது யார்? Did he have to go looking around the garden for one? ஆதாம் அந்த தோட்டத்திலே இங்கும் அங்குமாய் ஓடி தேடி கொண்டிருந்தானா? No. இல்லை. Who gave Adam a wife? ஆதாமுக்கு மனைவியை கொடுத்தது யார்? I want to ask you one thing. உங்களை பார்த்து ஒரு கேள்வி கேட்கிறேன். Do you believe that God loves you at least as much as he loves Adam? குறைந்தபட்சம் ஆதாமை நேசித்தது போலவாகிலும் உங்களை நேசிக்கிறார் என்று உங்களுக்கு நம்பிக்கை இருக்கிறதா? I believe he loves me more than that. அதை ஆதாமை நேசித்ததை காட்டிலும் அதிகமாக என்னை நேசிக்கிறார் என்று நான் நம்புகிறேன். Because John 17:23 says that he loves me like he loved Jesus. ஏனென்றால் யோவான் சுவிசேஷம் 17ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்திலே இயேசுவை அவர் நேசித்தது போலவே என்னையும் நேசிக்கிறார் என்று வேதம் சொல்லுகிறது. He doesn't love me like he loved Adam. He loved me like he loves me like he loved Jesus. ஆதாமை நேசித்தது போல இயேசு என்னை தேவன் என்னை நேசிக்கவில்லை. பிதாவானவர் இயேசுவை எப்படி நேசித்தாரோ அதே நேசத்தினாலே என்னை நேசிக்கிறார். God is more eager to give you a husband and wife than you are to get it. கணவன் வேண்டும் மனைவி வேண்டும் என்று நீங்கள் கொண்டிருக்கிற விருப்பத்தை காட்டிலும் அதிகமாக அவர் விருப்பம் உள்ளவராய் இருக்கிறார். Why? ஏன்? Because his zeal for you consumes Jesus.
ஏனென்றால் உங்களை குறித்த பக்தி வைராக்கியமானது இயேசு கிறிஸ்துவை பட்சிக்கிறது. So when you read that verse that's written there, ஆகவே இங்கே எழுதப்பட்ட அந்த கருப்பொருளை வாசிக்கும் பொழுது what is written there? அங்க என்ன எழுதப்பட்டிருக்கிறது? Zeal for your house has consumed me. உம்முடைய வீட்டை குறித்து உண்டான பக்தி வைராக்கியம் என்னை பட்சித்தது என்று சொன்னால், Who is the house? வீடு யார்? You. நீங்கள் தான் அந்த வீடு. Instead of house you put your name. வீடு என்கிற இடத்திலே உங்களுடைய பெயரை போட்டுக் கொள்ளுங்கள். Yeah, think of that. எண்ணி பாருங்கள். God's zeal, Jesus' zeal for you consumes him. தேவனுடைய வைராக்கியம் அல்லது இயேசுவுடைய வைராக்கியம் உங்களை குறித்து உண்டான வைராக்கியம் அவரை பட்சிக்கிறது. You can't believe that? உங்களால் அதை நம்ப முடியவில்லையா? Because the devil has told you for so many years you're useless, you're good for nothing, you're useless, you're good for nothing. நீ ஒன்றுக்கும் பிரயோஜனம் இல்லாதவன், நீ இப்போ ஒன்றுக்கும் பிரயோஜனம் இல்லாதவன், பயனற்றவன் என்று சொல்லி பல ஆண்டுகளாக பிசாசு உங்களுக்கு பொய்யை சொல்லியே கொடுத்து விட்டான். I met a man once. ஒரு மனிதனை நான் சந்தித்தேன். It was in another country. வேறு ஒரு நாட்டிலே. He told me அவர் என்னை பார்த்து சொன்னார், that from the time I was small, நான் சிறு பையனாக இருக்கும் பொழுதிலிருந்து my father kept on telling me, you're useless, you're good for nothing. நீ உருப்பட மாட்டடா, நீ பிரயோஜனம் இல்லாதவன் என்று எங்க அப்பா எனக்கு சொல்லிக் கொண்டே இருந்தார். If I did anything wrong, my father would come and say, you're a useless person, you're நான் good for nothing. ஏதாவது தவறு செய்து விட்டால் நீ பிரயோஜனம் இல்லாதவன், உபயோகமற்றவன் என்று எங்க அப்பா என்னை திட்டுவார். You'll never do anything in your life. வாழ்க்கையில ஒண்ணுமே நீ சரியா செய்யவே மாட்டாய். You will be useless all your life. வாழ்க்கை முழுதுமா நீ ஒருவருக்கும் பிரயோஜனம் இல்லாதவன் என்று சொல்லுவார். From childhood he heard that. சிறு பிராயம் முதல் அப்படியே கேட்டு வளர்ந்தார். 15-20 years he heard, I'm useless, I'm good for nothing, I'm useless, I'm good for nothing. 15-20 ஆண்டுகள் நான் பிரயோஜனமற்றவன், ஒன்றுக்கும் லாய்க்கில்லாதவன் என்று கேட்டே வளர்ந்து விட்டார். You know what happened? என்ன நடந்தது தெரியுமா? He grew up to be useless and good for nothing. அவர் உபயோகமற்றவனாய் லாய்க்கற்றவனாய் வளர்ந்து விட்டார். Because he believed it. ஏனென்றால் அதை நம்பினார். You know, small children, they believe their father. சிறு பிள்ளைகள் தங்கள் அப்பா சொல்வதை நம்புகிறார்கள் என்று உங்களுக்கு தெரியுமா? From 2 years old you hear you're useless, you're good for nothing, you're useless, you're good for nothing. 2 வயதிலிருந்து பிள்ளைகள் நீ பிரயோஜனமற்றவன், லாய்க்கற்றவன் என்று கேட்டுக்கொண்டே இருந்தால், Any job he went to the job saying, I know I will be a failure in this job. எந்த ஒரு வேலைக்கு சென்றாலும் இந்த வேலையை என்னால செய்ய முடியாது, இதை தவறாய் செய்து விடு என்று சொல்வான். Because he remembered what his father said. Remember, you're useless, you're good for nothing. தான் தகப்பனார் சொன்னதை ஞாபகத்துக்கு கொண்டு வருகிறான். நீ பிரயோஜனமற்றவன், லாய்க்கற்றவன், உருப்பட மாட்டே என்று சொல்லி. That is why I say to you parents, ஆகவே தான் பெற்றோரை உங்களை பார்த்து சொல்கிறேன், never speak to your children like that. ஒரு காலம் இப்படி உங்கள் பிள்ளைகளிடத்திலே பேச வேண்டாம். Speak good words to your children. உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல வார்த்தைகளை பேசுங்கள். Even if they make a mistake, அவர்கள் தவறு செய்தாலும் சரி, you say, never mind, you can overcome that. பரவாயில்ல, நீ நன்றாக செய்ய முடியும். It's only a mistake, we all make mistakes. நாம் எல்லாரும் தவறு செய்கிறோம், இது தவறுதான். You can become a great man. நீ ஒரு பெரிய மனிதனாய் மாற முடியும். You can become a wonderful disciple of Jesus. நீ அற்புதமான இயேசுவுடைய சிஷ்யனாய் மாற முடியும் என்று சொல்லுங்கள். You speak like that. அப்படி பேசுங்கள். Say that to your children for 20 years, they'll become disciples of Jesus. 20 ஆண்டுகள் இப்படி சொல்லிக் கொண்டே இருங்கள், அவர்கள் இயேசு கிறிஸ்துவின் சிஷ்யராய் மாறி விடுவார்கள். Now you know the devil has been telling Christians that. இன்றைக்கு பிசாசு கிறிஸ்துவை பார்த்து சொல்லிக் கொண்டிருக்கிறான். From the time they are born again. ரட்சிக்கப்பட்ட நாள் முதல். See, you failed now. இப்பொழுது தோற்று போய் விட்டாய். Because we have all fallen so many times. நாம் எல்லாரும் பல முறை வீழ்ச்சி அடைந்திருக்கிறோம். Is there anybody who lived a holy life from the day he was born again? மனம் திரும்பின நாள் முதல் பரிசுத்த வாழ்க்கையை வாழ்ந்த யாராவது ஒரு நபர் இருக்கிறார்களா? யாருமே இல்லை. We have fallen. நாம் விழுந்திருக்கிறோம். And every time we fall, ஒவ்வொரு முறை விழும்போது the devil says, see, I told you. நான் ஏற்கனவே சொன்னேன் பார்த்தாயா? You are useless. நீ பிரயோஜனமற்றவன், for nothing. ஒன்றுக்கும் லாய்க்கில்லாதவன். And the next day we fall again. அடுத்த நாள் மீண்டும் விழுகிறோம். I told you. நான் ஏற்கனவே சொன்னேன். Yesterday I told you. நேற்று நான் சொன்னேன். You are useless. நீ பிரயோஜனமற்றவன். And the next year after you are born again you fall. மீண்டும் நீங்கள் வீழ்ச்சி அடைகிறீர்கள். அரே, how many times I must tell you, 1 year I have told you you are useless. அரே, ஒரு வருஷம் நான் சொன்னேன் நீ பிரயோஜனம் இல்லாதவன் என்று சொல்லி. And he tells you that year after year after year after year. வருஷந்தோறும் பிசாசு உங்களுக்கு போய் சொல்லிக் கொண்டே இருக்கிறான். And you don't read the Bible regularly. நீங்கள் ஒழுங்காக வேத வசனத்தை வாசிப்பதில்லை. But you listen to the devil. ஆனால் பிசாசு சொல்வதை கேட்டுக்கொண்டே இருக்கிறீர்கள். The Bible you may read 5 minutes. வேதத்தை 5 நிமிஷம் வாசிக்கிறீர்கள். But the devil is speaking to you 12 hours a day. ஆனால் ஒரு நாளிலே 12 மணி நேரம் பிசாசு பேசிக் கொண்டே இருக்கிறான். You are useless. நீ பிரயோஜனமற்றவன். You are good for nothing. ஒன்றுக்கும் லாய்க்கில்லாதவன். You fell down again. மீண்டும் விழுந்து விட்டாய். See, you lost your temper again. மீண்டும் கோபப்பட்டு விட்டாய். You're talking about overcoming temper. See what you போய் கோபத்தை மேற்கொள்வது எப்படி என்று பேசிக் கொண்டிருக்கிறாய். நீ விழுந்து விட்டாய். You lusted with your eyes now. பார்த்தாயா, இப்பொழுது கண்களினால் இச்சித்து விட்டாய். You are useless. நீ பிரயோஜனமில்லாதவன். You are not a believer. நீ விசுவாசி அல்ல. You are just a child of the devil. நீ பிசாசின் பிள்ளை. Useless. பிரயோஜனமில்லாதவன், லாய்க்கற்றவன், உருப்படி இல்லாதவன். 10-12 hours a day I listen to this. 10-12 மணி நேரங்கள் இதை கேட்டுக்கொண்டே இருந்தால், just like that man I told you. நான் சொன்னேனே ஏற்கனவே, அந்த வெளிநாட்டில் உள்ளவர் அதே போல. After some time I believe that. சில நாட்கள் கழித்து அதை நான் விசுவாசிக்கிறேன்.
Yeah, I'm useless. நான் பிரயோஜனமற்றவன். Oh brother, I'll never get victory over my பிரதர், ஒரு காலம் இனிமே எனக்கு பாவத்துக்கு ஜெயமே கிடைக்காது பிரதர். How do you know? எப்படி தெரியும்? Because the devil told me for 20 years he's told me 20 ஆண்டுகளாக பிசாசு எனக்கு அதை சொன்னான், நான் அதை விசுவாசித்திருக்கிறேன். God says you'll get victory. ஆனால் தேவன் நீ ஜெயாளி என்று சொல்லி இருக்கிறாரே. Never mind what God says, the devil tells me. தேவன் சொல்வதை பற்றிலாம் கவலைப்பட வேண்டாம், பிசாசு சொல்கிறதை கேளுங்கள். What a sad state of affairs God's people are in. இன்றைக்கு தேவ பிள்ளைகள் எவ்வளவு துக்கமான ஒரு காரியத்திலே காணப்படுகிறார்கள். Now please remember this verse. இந்த வசனத்தை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். Jesus has got a zeal to purify you. உங்களை சுத்திகரிக்கும்படியாக இயேசுவுக்கு ஒரு வைராக்கியம் இருக்கிறது. You may not be able to do it. உங்களால் அதை செய்ய முடியாமல் இருக்கலாம். In fact, you can't do it. சொல்லப்போனால் உங்களால் அது முடியாத காரியம். You are only a house. நீங்கள் ஒரு வீடுதான். You must believe that you are valuable to God. நீங்கள் தேவனுக்கு விலை மதிப்புள்ளவர்கள் என்பதை நீங்கள் நம்ப வேண்டும். Those of you who are sitting here who have built your own house. இங்கே சொந்த வீட்டை கட்டி இருக்கிறேன் என்று சொல்கிறவர்கள் இங்கே உட்கார்ந்திருந்தால், See, those who are in rented houses, you may not care for your rented house. வாடகை வீட்டில் இருக்கிறவர்கள் நீங்கள் வாடகை வீட்டை குறித்து கவலைப்பட மாட்டீர்கள். You may scribble on the wall and do all types of things. செவுட்டிலே கிறுக்குவீர்கள், நீங்கள் என்ன வேண்டுமானாலும் செய்வீர்கள். But after you build your own house, you'll be a little more careful. ஆனால் உங்கள் சொந்த வீட்டை நீங்கள் கட்டி பார்த்தால் தெரியும் எவ்வளவு கவனமாக இருப்பீர்கள் என்று. Those of you who have built your own house here, உங்கள் சொந்த வீட்டை கட்டி இருக்கிறவர்கள், tell me one thing. ஒரு காரியத்தை சொல்லுங்கள். Is that house valuable to you? அந்த வீடு உங்களுக்கு விலை மதிப்புள்ளதா இருக்கிறதா? Some of you have saved up money for 25-30 years to build a house. ஒரு வீட்டை கட்டுவதற்கு உங்களிலே ஒரு சில 20-25 ஆண்டுகள் பணத்தை சேர்த்து வைத்து அதை கட்டி இருக்கிறீர்கள். Is that house valuable to you or not? இன்றைக்கு அந்த வீடானது உங்களுக்கு விலை மதிப்புள்ளதா இருக்கிறதா இல்லையா? Are you careful some place if it's leaking to go and fix it? ஏதாவது ஒரு இடத்திலே அங்கே வெடிப்பு வந்து அங்கே ஒழுகினால் உடனே நீங்கள் அதை சரி செய்கிறீர்களே? If a tap is flowing, you'll fix it. குழாய் ஒழுகிக் கொண்டே இருந்தால் உடனே அதை சரி செய்கிறீர்கள். If the door doesn't close, you'll get some carpenter to come and fix it. அந்த கதவு சரியாக மூடவில்லை என்று சொன்னால் ஒரு கார்பெண்டரை அழைத்து நீங்கள் அதை சரி செய்கிறீர்கள். ஏன்? Because you got a zeal for your house. உங்கள் வீட்டிற்கு என்று ஒரு வைராக்கியம் உங்களுக்கு This இருக்கிறது. is not a rented house. This is my house, you say. இது வாடகை வீடு இல்லை, இது என்னுடைய சொந்த வீடு என்று சொல்கிறீர்கள். Don't you think Jesus has got a zeal for his house? இயேசு தம்முடைய வீட்டுக்கு இது போல ஒரு வைராக்கியம் கொண்டிருக்கவில்லையா? I am not rented by Jesus. நான் இயேசுவுக்கு வாடகை வீடு அல்ல. No. He made me. அவர் என்னை உண்டாக்கினார். I am his house. நான் அவருடைய வீடாய் இருக்கிறேன். And he's got a greater zeal for me than any of you have got for your own house. உங்கள் சொந்த வீட்டை குறித்து உங்களுக்கு எவ்வளவு பக்தி வைராக்கியம் இருக்கிறதோ அல்லது வைராக்கியம் இருக்கிறதோ அதை காட்டிலும் அதிகமான வைராக்கியத்தை இயேசு கொண்டிருக்கிறார். If you have given your life to Christ, உங்களுடைய வாழ்க்கையை இயேசுவுக்கு ஒப்பு கொடுத்தீர்கள் என்று சொன்னால், what did we read in Hebrews 3:6? எபிரேயர் 3:6 என்ன வாசிக்கிறீர்கள்? You are God's house. நீங்களே தேவனுடைய வீடாய் இருக்கிறீர்கள். And Jesus, if you're your Jesus house and he's got a zeal for you. நீங்கள் இயேசுவுடைய வீடாய் இருந்தால் இயேசு உங்கள் வீட்டை குறித்து உங்களை குறித்து வைராக்கியம் கொண்டிருக்கிறார். You are valuable to him. நீங்கள் அவருக்கு விலை மதிப்புள்ளவர்கள். It's very important for God's people to know that they are valuable to Jesus Christ. தேவ ஜனங்கள் இயேசு கிறிஸ்துவுக்கு விலை மதிப்புள்ளவர்கள் என்பதை உணர்ந்து கொள்வது மிக 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 தேவையான காரியம். The devil tries to take away that. அந்த எண்ணத்தை பிசாசு எடுத்து போட விரும்புகிறான். So I'm not going to listen to the devil anymore when he tells me I'm useless. இனிமேலும் நான் பயனற்றவன் என்று பிசாசு பேசும்பொழுது நான் அவனுக்கு செவி கொடுக்க மாட்டேன். You know, everybody who has built a house will discover there may be a small few things wrong here and there. வீட்டை கட்டின ஒவ்வொருவரும் தங்கள் வீட்டுக்கு செல்லும் பொழுது இங்கேயும் அங்கேயும் ஒரு சில குறைகள் இருப்பதை கண்டுபிடிக்கலாம். Because nothing on this earth is perfect. இந்த பூமியின் பரப்பிலே காணப்படுகிற ஒன்றுமே பூரணமானது அல்ல. And so even though you're God's house, even though you're Jesus' house, you're not perfect. நீங்கள் தேவனுடைய வீடாய் இருந்தாலும் இயேசுவுடைய வீடாய் இருந்தாலும் சரி, நீங்கள் பூரணமானவர்கள் அல்ல. And if the house is leaking in one place, ஒரு இடத்தில் அந்த வீடு ஒழுகி கொண்டிருந்தால் what do you say? என்ன செய்வீர்கள்? What do you say? Oh, this whole house is useless. I'm going to give it up. இந்த முழு வீடுமே பிரயோஜனம் இல்லாத லாய் கட்டறது இதை நான் just because one door doesn't close properly, ஒரு கதவு சரியாக அடைக்கவில்லை என்று சொன்னால் மூட முடியவில்லை என்று சொன்னால், oh, this house is useless, it's இந்த வீடே தேவையில்லை என்று சொல்லி விட்டு போய் விடுவீர்களா? You must stop saying that about yourself. இப்பொழுதிலிருந்து உங்களை குறித்து இப்படி சொல்வதை நிறுத்த வேண்டும். There may be some problem here and there, never mind. இங்கேயும் அங்கேயும் ஒரு சில பிரச்சனைகள் இருக்கலாம், பரவாயில்லை. Know that Jesus has got a zeal to make you perfect. உங்களை பூரணமாய் மாற்றுவதற்கு இயேசுவுக்கு வைராக்கியம் இருக்கிறது என்று உங்களுக்கு தெரியும். I am so excited when I believe that. நான் இதை நம்பும் பொழுது நான் பரவசம் அடைகிறேன். For many years in my life, அநேக ஆண்டுகளாக என்னுடைய வாழ்க்கையில் I tried to make myself perfect. நான் என்னை பூரணமாய் மாற்ற முடியாத பிரயாசப்பட்டிருக்கிறேன். I failed. நான் தவறிவிட்டேன். And the devil would tell me, பிசாசு சொல்வான், see, you are useless. நீ பிரயோஜனமற்றவன். But what the devil didn't tell me, ஆனால் பிசாசு என்ன சொல்லவில்லை என்றால்,
that I don't have to make myself perfect. Jesus will make me perfect. நானாகவே என்னை பூரணவனாய் மாற்றிக்கொள்ள தேவையில்லை, இயேசு என்னை பூரணவனாய் மாற்றுவார் என்று சாத்தான் சொல்லவில்லை. I have to only cooperate every time he does something. ஒவ்வொரு முறையும் இயேசு ஒரு காரியத்தை என்னிலே செய்யும் பொழுது அப்பொழுது நான் அவரோடு கூட சேர்ந்து இணைந்து செயல்பட்டால் போதும். So if there is a leak in the house, வீட்டிலே ஒழுகி கொண்டிருக்கிறது என்றால் the owner was going to fix it. அந்த வீட்டுக்கு சொந்தக்காரன் வந்து அதை சரி செய்வார். The owner is Jesus Christ. அந்த ஓனர் யார் என்று சொன்னால் இயேசு கிறிஸ்து. If there's some door inside me that's not closing properly, எனக்குள்ளாக இருக்கக்கூடிய ஒரு கதவு சரியாக மூடவில்லை என்றால் the owner is going to fix it. அந்த வீட்டுக்குடைய சொந்தக்காரர் வந்து அதை சரி செய்வார். Because of that verse, the zeal for God's house consumes him. உம்முடைய வீட்டை குறித்து உண்டான பக்தி வைராக்கியம் என்னை பட்சித்தது என்று சொன்ன அந்த வசனத்தின் நிமித்தமாக I am that house. நானே அந்த வீடு, And you're that house. நீங்களே அந்த வீடு. I wish I could convince you about this. It'll change your whole life. இதை எப்படியாவது நீங்கள் நம்ப வேண்டும் என்று உங்களை நம்ப வைத்து விட வேண்டும் என்று விரும்புகிறேன். வாழ்க்கை முழுவதுமாய் மாறிவிடும். 2007 will be the best year of your whole life. முழு வாழ்க்கையிலும் 2007ஆம் ஆண்டு சிறந்த ஆண்டாக இருக்க போகிறது. If you can believe that you are the house of Jesus Christ. நீங்கள் இயேசு கிறிஸ்துவின் வீடாய் இருக்கிறீர்கள் என்று மட்டும் நீங்கள் நம்பினால் போதும். The Bible says that. வேதம் அதை சொல்கிறது. And if you can believe that zeal for his house will consume him, அவருடைய வீட்டை குறித்து உண்டான பக்தி வைராக்கியம் அவரை பட்சித்தது என்று நீங்கள் நம்பினால் போதும். and that he places more value on your house than even a king places on his palace. ஒரு பெரிய அரசன் தன்னுடைய அரண்மனையிலே வைக்கக்கூடிய மதிப்பை காட்டிலும் அதிகமான மதிப்பை இயேசு அவருடைய வீடாய் இருக்கிற உங்கள் மீது வைத்திருக்கிறார். Actually, I am not a house, I am a palace. நான் சொல்லப்போனால் ஒரு வீடு அல்ல, நான் ஒரு அரண்மனை. King's house is not called a house, it's a palace. ஒரு ராஜாவுடைய வீடு என்று அழைக்கப்படுவதிலே அது அரண்மனை என்று அழைக்கப்படுகிறது. I have made Jesus king in my life. என்னுடைய வாழ்க்கையில் இயேசுவை நான் ராஜாவாக மாற்றி இருக்கிறேன். And so ஆகவே king is living here. இங்கே அந்த ராஜா வசித்துக் கொண்டிருக்கிறார், இது அரண்மனை. You are God's palace, we can say. நாம் என்ன சொல்லலாம், நீங்களே தேவனுடைய அரண்மனையாய் இருக்கிறீர்கள், மாளிகையாய் இருக்கிறீர்கள். And you can believe that Jesus is very, very interested in keeping that palace in good shape. இந்த மாளிகையை, இந்த அரண்மனையை நல்ல விதத்திலே இயேசு வைக்க வேண்டும் என்று விரும்புகிறார் என்பதிலே நீங்கள் நம்பிக்கை வைக்க வேண்டும். Even your body. உங்களுடைய சரீரம். Don't think God is not interested in your body. உங்களுடைய சரீரத்திலே தேவனுக்கு விருப்பம் இல்லை என்று நீங்கள் எண்ண வேண்டாம்.